10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 1000 ரூபாய்க்கு எப்படி விற்கிறாங்க, பிராண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரு சாதாரண தண்ணி பாட்டில் அதை கடைக்கு முன்னாடி வாங்கினா 20 ரூபாய், அதே தண்ணி பாட்டில மால்ல போய் வாங்கணும்னா 50 ரூபாய், அதே தண்ணி பாட்டில ஏர்போர்ட்ல வாங்கணும் அப்படின்னா 100 ரூபாய், அதே தண்ணி பாட்டில 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கினா 200 ரூபாய். தண்ணி ஒண்ணுதான் அப்படின்னா விலை மட்டும் ஏன் மாறுது? அதுதான் பிராண்டிங். இன்னைக்கு நாம உலகத்தோட மிகப்பெரிய வணிக ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பொருளோட விலையை நிர்ணயிக்கிறது அதோட உற்பத்தி செலவு இல்ல, மக்கள் மனசுல அந்த பொருளை பத்தி இருக்கிற மதிப்பு. பிராண்ட் அப்படின்னா லோகோ இல்ல, பலர் பிராண்ட்னா லோகோ தான் நினைக்கிறாங்க. ஒரு அழகான பேரு, ஒரு அழகான டிசைன், ஒரு அழகான அட்வர்டைஸ்மெண்ட், இதெல்லாம் பிராண்டோட ஒரு பகுதி தான். உண்மையிலேயே பிராண்ட் அப்படின்னா ஒரு மனிதனோட மனதுல உருவாகக்கூடிய நம்பிக்கை தான். உதாரணத்துக்கு 2 டூத் பேஸ்ட் இருக்கு. ஒன்னோட விலை பாத்தீங்கன்னா 40 ரூபாய், இன்னொரு டூத் பேஸ்டோட விலை 140 ரூபாய். 2 டூத் பேஸ்ட்லயுமே முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஏன் மக்கள் 140 ரூபாய் கொடுத்து ஒரு டூத் பேஸ்ட வாங்குறாங்க? ஏன்னா அவங்க டூத் பேஸ்ட வாங்கல, ஒரு நம்பிக்கையை வாங்குறாங்க. மக்கள் பொருளை வாங்குறது இல்ல, அவங்க பெருமையை வாங்குறாங்க, நம்பிக்கையை வாங்குறாங்க, பாதுகாப்பா வாங்குறாங்க, அனுபவத்தை வாங்குறாங்க, அடையாளத்தை வாங்குறாங்க. ஆப்பிள் நிறுவனம் ஏன் வெற்றி பெற்றது தெரியுமா? ஒரு போன் கால் செய்ய, வீடியோ பார்க்க, மெசேஜ் அனுப்ப, இதுக்காக மட்டும் போன் வாங்கினா குறைந்த விலை போனே போதும். ஆனா சிலர் ஏன் பிரீமியம் போன் வாங்குறாங்க? அவங்க டெக்னாலஜி மட்டும் வாங்கல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வாங்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு காஃபி 15 ரூபாய், இன்னொரு காஃபி 250 ரூபாய். காஃபி பீன்ஸ் மட்டும் காரணமா? இல்ல, அட்மாஸ்பியர், சர்வீஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீலிங், இது எல்லாம் சேர்த்துதான் அந்த பொருளோட விலை. அடுத்ததா பேக்கேஜிங்கோட சக்தி. ஒரு ப்ராடக்ட் சாதாரண கவர், மற்றொரு ப்ராடக்ட் பிரீமியம் பேக்கேஜிங். எந்த ப்ராடக்ட முதல்ல எடுப்பீங்க? எல்லாருமே பிரீமியம் பேக்கேஜிங் இருக்கிற ப்ராடக்ட தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மூளை அழக தரத்தோட இணைக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டோரி செல்லிங். ஒரு ப்ராடக்ட் இது நல்லதுன்னு சொன்னா விற்காது. இந்த ப்ராடக்ட் உருவான கதை, யார் உருவாக்கினா, ஏன் உருவாக்குனாங்க, இந்த கதையெல்லாம் சொன்னா மக்கள் ஈஸியா கனெக்ட் ஆவாங்க. நீங்க ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்னா அதுல இருக்கிற இன்கிரிடியன்ட் மட்டும் பத்தி பேசாதீங்க, அது யாரோட வாழ்க்கையை மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. மக்கள் தகவலை மறந்துடுவாங்க, கதையை மறக்க மாட்டாங்க. ஏன் சில பிராண்டுகள் தோல்வி அடையுது தெரியுமா? அவங்க ப்ராடக்ட மட்டும் பத்தி தான் பேசுறாங்க, கஸ்டமரை பத்தி பேசுறதே இல்லை. மக்கள் ட்ரில்ல வாங்குறது இல்ல, சுவருல ஓட்ட வேணுங்கிறது தான் வாங்குறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்ஸுரி பிராண்ட்ஸ். லக்ஸுரி பிராண்டுகள் குவாலிட்டி மட்டும் விற்கிறது இல்ல, ஸ்கேரிட்டியையும் விற்கிறாங்க. ஒரு நிறுவனம் அவங்க தயாரிக்கிற பொருள் எல்லார்கிட்டையும் இல்ல அப்படின்ற உணர்வை ஏற்படுத்துறாங்க. அதனால மக்கள் அதிகம் செலவிடுறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங். இது பொருள்களுக்கு மட்டும் இல்ல, மனிதர்களுக்கும் பொருந்தும். ஒரே திறமை கொண்ட 2 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தரை எல்லாருக்குமே தெரியும், இன்னொருத்தரை யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா பிராண்ட். மக்கள் அவரை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க பிராண்ட். ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள் ப்ராடக்ட் பிசினஸ்ல இல்ல, பர்செப்ஷன் பிசினஸ்ல இருக்கிறாங்க. அவங்க மக்கள் மனசுல ஒரு இடத்தை உருவாக்குறாங்க. நீங்க ஒரு ஸ்மார்ட் பையராக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது பிராண்ட பார்க்கலாம், ஆனா பிராண்டுக்கு கண்மூடித்தனமா அடிமையாக வேண்டாம். குவாலிட்டி பாருங்க, வாரண்டி பாருங்க, ரிவ்யூஸ் பாருங்க, வேல்யூ பாருங்க, அப்புறம் முடிவு பண்ணுங்க. நீங்க ஒரு பிராண்ட் விற்கணும் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் மட்டும் பத்தி பேசாதீங்க, அதோட பெனிஃபிட்ஸையும் பேசுங்க. இன்கிரிடியன்ட் பத்தி பேசாதீங்க, ரிசல்ட் பத்தி பேசுங்க. ப்ராடக்ட் மட்டும் பத்தி பேசாதீங்க, ப்ராப்ளம் சால்விங்கும் பேசுங்க. நண்பர்களே, ஒரு ப்ராடக்டோட விலை அதை தயாரிக்க ஆகக்கூடிய செலவால தீர்மானிக்கப்படுறது இல்ல, அது உருவாக்குற நம்பிக்கையால தான் தீர்மானிக்கப்படுது. அதனாலதான் சில 10 ரூபாய் பொருட்கள் 1000 ரூபாய்க்கு விற்கப்படுது. அடுத்த முறை நீங்க ஒரு பொருளை வாங்கும் போது இதோட விலை என்னன்னு மட்டும் கேட்காதீங்க, இந்த பொருளோட உண்மையான மதிப்பு என்னன்னு சேர்த்து கேளுங்க. இதுதான் உண்மையிலேயே ஸ்மார்ட் பையிங். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள யோகம் டீல் வீடியோல சந்திப்போம். வணக்கம்.